ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசு வீடுகள் 3 ஆண்டுகளாகியும் கட்டி முடிக்கப்படாததால் பாதுகாப்பான இடமின்றி குடும்பத்துடன் தவிக்கும் அவல நிலைக்கு நரிக்குறவர் இன மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சமத்துவபுரம் அருகே 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களில் தகுதியுள்ள 17 குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாகியும் வீடுகள் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சில வீடுகளின் முன்பகுதி மட்டும் கட்டப்பட்ட நிலையில் பின்புறம் பக்கவாட்டு சுவர்கள், பூச்சி வேலை, கதவுகள், ஜன்னல்கள் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் கூட நிறைவடையாமல் உள்ளன. ஆனால் நரிக்குறவர் குடும்பங்களுக்கான வீடுகள் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டதாக கணக்கு காட்டி அதற்கான தொகையும் பெற்றுக்கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. 3 ஆண்டுகளாக அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தங்களை ஏமாற்றுவதாகவும் வீடு கட்ட வந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டதாகவும் இப்படி சித்திரவதை செய்வதற்கு பதிலாக தங்களை சுட்டு தள்ளிவிடுங்கள் என்று மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர் நரிக்குறவர் இன மக்கள். 10 வீட்டில் இந்த மாதிரி கட்டுறோம்னு சொல்லிட்டு முன்னால் மட்டும் கட்டிட்டு ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அனைத்து அதிகாரி அரசியல்வாதிகளும் மற்றும் மத்திய கவர்மெண்ட்டும் எல்லாருமே சேர்ந்து குறவர் சமுதாயமே வேண்டாம்ட்டு சுட்டி தள்ளிடுங்க எங்களை. புதிய வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பழைய குடிசைகளையும் அகற்றியதால் தற்போது மழைக்காலங்களில் பாதுகாப்பான இடம் இன்றி குடும்பத்துடன் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். எல்லா பேர்கிட்ட வசூல் பண்ணி அந்த காசும் கொடுத்தோம், அதுக்கும் கதவும் வரல, வீடும் நல்லா உலக கட்டவே இல்லை, சென்னலும் போடலை. அப்போ நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்கே போய் சாகுறது? முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி பாதியில் நிற்கும் வீடுகளை உடனடியாக கட்டி முடித்து ஒப்படைக்க வேண்டும் என்பதே நரிக்குறவர் இன மக்களின் கோரிக்கையாக உள்ளது.